ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா நேற்று கொடுத்த அடி இன்னும் அந்த சவுண்டு பயங்கர கேட்குது. யாருக்குன்னா கனிக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணார்னா நிறைய பேருக்கு ஒரே ஹாப்பி. பாடா கனி அடி வாங்கிட்டாங்களா அப்படின்னு. ஏன் எதுக்காக அப்படி கேட்டிங்கன்னா, கனி அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேமில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விஜய் பார்வதியை தாக்குறது, வேறு சமைச்சு போகிறது, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. மற்றவங்கிட்ட அப்போ எப்படி பேசுவாங்க, சுகர் கோட்டிங் பண்ணி பேசுவாங்க. அதை தான் வச்சு செய்கிறார். என்னென்னா நேற்று வந்துட்டு பேச ஆரம்பித்த உடனே விஜய் சேதுபதி நிறுத்த ஆரம்பிச்சிட்டார். ஏம்மா போதுமா, ஏன்னா ரொம்ப வந்துட்டு சுகர் கோட்டிங் பண்ணாதீங்க. சுகர் கோட்டிங் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க நீங்கன்ற மாதிரி கலாச்சாரம். நீங்கள் முதல்ல பேசுகிற நிறுத்திட்டு உட்காருங்கன்ட்டார். உட்காந்து இப்படி மண்டே மேலே திருப்பி மேலே பார்த்து எதை யோசிச்சிருந்தாங்க. உடனே அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன எந்திரிங்க கொஞ்சம், என்ன மேலே பார்த்து யோசிச்சிங்க. இல்லை அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நம்ம எந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி சுகர் கோட்டிங் பண்ணுறோன்னு தெரியல சார், நம்ம எதில் மிஸ் பண்ணுறோன்னு நடிக்கிறாங்க. எப்பா உங்களுக்காக பேச தெரியாது. கார்னிவல்னு ஒன்று நடந்துச்சு, அங்கே வந்து என்ன பண்ணிங்க, ஊர்கிழவி மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க. விஜய் பார்வதியை பற்றி வண்டியாக பேசுனீங்க, உங்களுக்காக பேச தெரியாது. சுகர் கோட்டிங் அங்கே பண்ண வேண்டியதானே. விஜய் பார்வதியை பண்ணும்போது சுகருக்கு பதிலாக விஷத்தை வைக்கிறது, இதே மற்றவங்கள பற்றி சொல்லும்போது சுகர் கோட்டிங்கை நல்லா எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுறது, இதுதானே கலாச்சாரம். விஜய் பார்வதிக்கு நான் ஒன்று, மற்றவங்களுக்கா ஒன்றா அப்படின்ட்டு. அதுலேயும் செம்மையாக பங்கமாக கலாச்சார விஷயம் என்ன தெரியுமா, எல்லோரும் மருந்து கொடுக்கறதுக்கு தேனை கலப்பாங்க. நீங்கள் தேனில் தான் மருந்தே கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுக்குறீங்க. அது எப்படி வரும்? இதெல்லாம் பண்ணாதீங்க, சுத்தமாக சரியில்லை. நீங்கள் சுகர் கோட்டிங் இல்லை, சுகர் ஃபேக்ட்ரின்ட்டர். மூஞ்சே மாறி போச்சு. என்னத்த சொல்கிறது. இதில் பாருங்கள், இந்த எஃப்ஜே பண்ண வேலையால் இந்த அம்மாவும் கெட்டு போயிருக்காங்க. இந்த மூக்குக்கு கீழே நம்மளுக்கு இந்த ரெண்டு நாசலுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்க, அதில் வந்து மூக்குத்தி போகிறது நல்லாயிருக்கும். அதை வந்து எஃப்ஜே போடும்போது நிறைய பேர் வந்து யோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. இப்போ அவர் தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், இதை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கணும். இப்போ இதை அவங்க போட்டுக்கிட்டாங்க. இப்போ இவங்க பேசும்போது அது வந்து வாயில் வந்து தடுக்குது, புடக்குன்னு. இவங்க எப்படி பேசுவாங்க? ஏற்கனவே சுகர் கோட்டிங்கை போட்டு பேசுறது கஷ்டப்படுறாங்க. இதில் இதுவரை டடக்கு புடக்குன்னு ஆடிட்டு இருந்தால் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஏன் எப்படி இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்ல திறமையான ஒரு ஆள், ஏன்னா அழகாக சமைச்சாங்க, சூப்பர். அதாவது அந்த வாரம் முழுக்க சமைச்சவங்களால் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து வாங்க முடியல கெஸ்ட்டுக்கேருந்து. ஆனால் ஒரே ஒரு நாள் சமைச்சாங்க, கெஸ்ட்டு ஸோ ஹாப்பி. இந்த கத்திரிக்காய் குழம்பு ஆட்டேங்க அப்போ எல்லோரும் பாராட்டிட்டாங்க, எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு. ஸோ நல்ல திறமை இருக்குது, ஆனால் அது சமைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் கொடுமையாக இருக்குது. அதேமாதிரி நல்ல ஒரு வாய் திறமை இருக்குது, கோவம் வருது, அதுவும் விஜய் பார்வதிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னம்மா இது, இப்படி பண்ணுறீங்களேம்மான்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.